ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேச்சுவாரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அடை தோசை எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். டெய்லியுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல்னு ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக பருப்பு ஐட்டம்லாம் சேர்த்து செய்கிறப்போ ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இட்லி மாவு, தோசை மாவு இல்லாதப்போ இந்த மாதிரி இமீடியட்டாக செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல இதுவாக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு 2 கப்பு, நான் எடுத்துருக்க மெஷரிங் கப்பில் 2 கப்பு அளவுக்கு இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி, ஏதோ ஒரு அரிசி நம்ம எடுத்துக்கிறோங்க. அது என்ன கப்பில் எடுக்கணுமோ அதே கப்பில் எல்லாம் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க அரிசி கூட வேணா நம்ம பாதி அளவுக்கு பச்சரிசி கூட மிக்ஸ் பண்ணி செய்யலாங்க. கழுவி க்ளீன் பண்ணி நம்ம ஊற வச்சிடறோம் அரிசியை. அதே கப்பில் இன்னொரு பவுல் எடுத்துக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு, அதோட 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. நம்ம இவ்வளோ பருப்பு சேர்க்குறோம் பார்த்தீங்களா, இதோட ப்ரோட்டீன் ரொம்ப அதிகங்க. அதுக்காக தான் இது அடை தோசை ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு 5 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அந்த அரிசியும் 2லேருந்து 3 மணி நேரம் தனித்தனியாக ஊற வச்சிடலாங்க. இப்போ ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு நான் கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரிசி தனியாக அரைக்கணும். அதுக்கு அரைச்சி முடித்த பிறகு தான் நம்ம இந்த பருப்பெல்லாம் சேர்க்கணும். அப்போ தான் பருப்பு டக்குன்னு அரைஞ்சி வந்துடும். அரிசி கொரப்பாக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா நம்ம பருப்பை சேர்க்குறோம். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணி கொஞ்சம் சேர்த்து உப்பும் சேர்த்துருக்கேன் நான் இதுலேயே, இந்த மாவுக்கு தேவையானது. இப்போ அரைச்சதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக. நம்ம புளிச்சி வந்த மாவு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. நான் சொன்ன அளவில் போட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய போட்டுட்டாலும் நல்லா இருக்காது. பருப்போட ஃப்ளேவரே ஒரு மாதிரி இருக்கும், குழந்தைங்க சாப்பிடாது. கொஞ்சம் மஞ்சத்தூள், அதோடு நறுக்கி வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி, அதையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு தாங்க மாவோட பக்கம் இருக்கணும். ரொம்ப நம்ம தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. இப்போது தோசைக்கல்ல காஞ்சதும் நான் தோசை ஊற்றிடுறேன். ஊற்றுறீங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சுற்றி கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துடலாம். இது நான் 2வது தோசை ஊற்றுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். நம்ம ரொம்ப தண்ணியாக இருந்தால் தோசை நல்லா இருக்காது.